ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னையிலேருந்து நம்ம புதுசாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா பார்க்க போகிறோம். இது டைம் ட்ராவலும் கூட. இந்த ட்ராமாவில் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ போக போக யார் யார் வருவாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் நம்மளோட நியூ ஃபேமிலி அண்ட் நியூ வேர்ல்டுக்குள்ளே போவோமா? ட்ராமா நேம் தி பேலஸ் லெட்டர்ஸ். வாங்க நம்ம இப்போ ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் தாய்லாந்தில் தான் நம்ம பிரைட் இருக்கான் இல்லையா, அவன் அவங்க அம்மா அப்பா கிட்ட இன்றைக்கி தான் என்னோட யூனிவர்சிட்டியோட லாஸ்ட் டே, இன்றைக்கி கூட வரமாட்டீங்க பாருங்கள், நான் மெடல் வாங்க போகிறேன், அதுக்கு கூட நீங்கள் வரமாட்டீங்க, ப்ளீஸ் வாங்கப்பா அம்மா, நீங்களாச்சும் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். பட் அவங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல, இன்றைக்கி முக்கியமான நாள், ஸோ நாங்கள் கொரியா போகணும் அப்படின்றாங்க. நான் இங்கே பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போகிறான். போகிற வழியில் ஒரு பர்சன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஆனால் ஃபேஸ் ரிவீல் பண்ணல. மாஸ்க்கு அப்புறம் கேப்பு இதெல்லாம் போட்டுட்டு வந்து, இந்த லெட்டர் உங்களுக்காக வந்திருக்கு பேலஸ்லேருந்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஏது பேலஸா? வெறும் டோன் போட்டு தி பேலஸ் லெட்டர்னு போட்டு வேறு எதுவுமே போடலை. நம்ம அட்ரஸ் போட்டிருக்கே, இதில் என் பேர் தான் போட்டிருக்கு. கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஜீ இருக்கான் இல்லையா, அவன் வரான். டேய், என்னடா பண்ணிகிட்ருக்க? கிளாஸ் டைமில் தான் ஒழுங்காக வரமாட்டேன், இன்னைக்கு தான் நமக்கு லாஸ்ட் டே, இன்றைக்கி உமா லேட் ஆக்குவா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானா. ஆமாம், எங்கே அவன் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நீ சொல்கிறத நம்பணுமா? கெங்கா அப்படி பண்ணுவான் அப்படின்னு கேட்குறான். தெரியுதுல்ல, பாரு பின்னாடி தான் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறானா. ஸோ கெங்கு பின்னாடி உட்காந்துருக்கான். அண்ட் தென் பிரைட்டுமே பின்னாடி போய் உட்காரானா. ஜேக்கு கடுப்பாது. என்னடா நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் டிரைவரா அப்படின்னு கேட்குறானா. இப்போ நம்ம பிரைட் இருக்கான் இல்லையா, அவன் மைண்ட் வாய்ஸ்லேயே, என்ன தான் என் ஃபேமிலி என் கூட இல்லைனாலும் எனக்கு என் ஃபேமிலி மாதிரி இப்போ என் கூட இருக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். நான் எப்போல்லாம் சேடாக இருக்கணும் அப்போல்லாம் இவனுங்க வந்துடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களோட இன்ட்ரோ கொடுக்குறான். கார் டிரைவ் பண்ணுறான் இல்லையா, அவன் பேர் ஜி. அப்புறம் என் பக்கத்தில் இருக்கவன் பேர் கெங்கு. நாங்கள் 3 பேரும் ஃபைனல் இயர் படிக்கிறோம். இன்றைக்கி தான் எங்களோட கிராஜுவேஷன் டே. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர்நூன் எங்களோட ப்ரோக்ராமே வேறு. என்ன தெரியுமா, ஸ்போர்ட்ஸில் எங்களுக்கு மெடல் கொடுக்க போகிறாங்க, எனக்கும் மெடல் கொடுக்க போகிறாங்க. அதுக்காக தான் இவனுங்க 2 பேரும் வரானுங்க. ஆக்சுவலி இவனுங்க அவ்வளோதாங்க, இவனுங்களை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்களா. அந்த இவங்க இறங்கினதுக்கு அப்புறமே ஆப்போசிட்டில் வின் இருக்கான்ல, அவனும் அவனோட பிரதர்ஸும் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஜீல பிரைட் கழுத்தை பிடிச்சி நறுக்கிட்டு, என்ன மச்சான், உன்னோட எனிமி 3 மெடல் வாங்க போகிறானாட்ருக்கு அப்படின்றானா. என்ன சொல்கிற? ஆமாம், உனக்கே தெரியும்ல இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் மெடல் வாங்க போகிறாங்களோ அவங்க நேம் லிஸ்ட்டை நான் தான் வாசிப்பேன்னு. பாரு, அந்த நேம் லிஸ்ட்டு கூட என்கிட்ட தான் இருக்குது, அதில் வின்னு தான் 3 மெடல் வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை காமிக்கிறான். உண்மையாகவே வின்ன 3 மெடல் வாங்க போகிறானா? ஆமாம், அவன் தான் ஸ்போர்ட்ஸில் நல்லா விளாடுவானே, உனக்கே தெரியும்ல அப்படின்றானா. அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வின்ன ஒம்பளுக்கலான்னு பிரைட்டு பின்னாடியே போகிறானா. அந்த டைமில் ஜீ தனியாக இருக்கான்ல, அப்போ அதே பர்சன், அதான் பிரைட் கிட்ட வந்து மாஸ்க்கு கேப்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதே பர்சன் வந்து உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஜீ வாங்க மாட்டான். ஏன்னா இந்த மாதிரி லெட்டர்லாம் போஸ்ட்மேனில் கொடுப்பாங்க, அதுவும் வீட்டிலலாம் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் என்கிட்ட வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த லெட்டர் கொடுக்க வந்தவங்க இருக்காங்க இல்லையா, இதை கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அந்த ஜியுமே வாங்கிக்கிறானா. இவன் அதை அவனோட கோட் பாக்கெட்டில் வச்சுக்கிறான். அண்ட் தென் ஸ்டேஜுக்குமே போகிறான். இப்போ அப்படியே நம்ம ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணவங்களாம் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்போர்ட்ஸ் காஸ்டியூம் போட்டு வராங்க. இதில் நம்ம பிங்க் இருக்கான் இல்லையா, அவனுமே இருக்கான். அவன் செம்ம க்யூட்டாக இருக்கான். சொல்லப்போனால் நம்ம கெங்குமே ஒரு ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணி மெடல் வாங்கியிருப்பான். அதில் கெங்குக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், பிங்க் இருக்கான் இல்லையா அவன் செகண்ட் ப்ரைஸு. கைஸ், சில பேருக்கு தெரியும் இந்த பேரை, ஆனால் ஒரு சிலருக்கு தெரியாது இல்லையா. அவங்களோட ஃபோட்டோ போட்டு நேம் எழுதியிருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இவங்களோட பேர் வந்து குழப்பமாக இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நாம் பிங்க்கு நாம் தான் வைக்கலான்னு நினச்சேனா, ஆனால் ஆல்ரெடி தான் நம்ம நாம்ஜுன் இருக்காரே, அதனால் நான் அதை யூஸ் பண்ணல, பிங்குன்னு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த பேர் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்பேன். இப்போ நம்ம பிங்க் யாருன்னு தானே கேட்குறீங்க, அது வேறு யாரும் இல்லை, நம்ம வின்னோட ஃபஸ்ட்டு பிரதர். அப்புறம் நம்ம ஜீதானே இன்றைக்கி ஹோஸ்ட்டாக இருக்க போகிறான். அதுக்காக ஹெல்ப்பிங்காக ஒரு பர்சன் இருப்பாங்க, அது வேறு யாரும் இல்லை, நம்ம வின்னோட செகண்ட் பிரதர் நியூ. குழப்பிக்காதீங்க, வின்னு ஃபஸ்ட்டு, அப்புறம் பிங்க் செகண்டு, நியூ தேர்டு, ஓகேவா. பிரைட்டு வின்னை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பான் இல்லையா, அவன் போய் உங்களுக்குறான், எப்படிடா இந்த 3 மெடலும் உனக்கு கிடச்சிச்சு, ஸ்போர்ட்ஸில் சீட் பண்ண தானே அப்படின்ற மாதிரி கேட்குறானா. வாயை மூடு, ஒன்று மாதிரி சீட் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்றான். ஏது நான் வாயை போடணுமா? சரிப்பா, நான் மூடிக்கிறேன்.
ஆனால் இன்றைக்கி உனக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி இருக்குது வந்துடுறியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு எதுக்கு ஸ்பெஷல் பார்ட்டி, என்னாலாம் வர முடியாது. இல்லை, நீ 3 மெடல் வாங்கியிருக்க இல்லையா, அதனால தான் உனக்கு ட்ரீட் வைக்கலாம்னு நினச்சேன். உன்னோட காசில் வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, புரியுதா அப்படின்னு வின்னு சொல்கிறான். அந்த இடத்துல ஜீயும் நம்ம கெங்கும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. டேய் டேய் வாடா, சண்டை இதுக்கூட போடுற. ஹே, நான் சண்டை போடலடா, இவனை நான் இன்வைட் பண்ணேன் பார்ட்டிக்காக. ஸோ ஜீயும் கெங்கும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி பார்ட்டிக்கு வரியா அப்படின்னு வின்னை பார்த்து கேட்குறாங்க. இல்லை நான் வரல அப்படின்றானா. ஏய் ப்ளீஸ்ப்பா வா, இன்றைக்கி ஜாலியாக இருக்கும், உனக்காக தான் இந்த பார்ட்டி. அப்புறம் ஃபைனல் இயர் இல்லையா, இதுக்கப்புறம் யாராலையும் பார்க்க முடியாது, வா அப்படின்னு சொல்லி கெங்கு கூப்பிடுறான். என்ன நம்ம அண்ணா கூட இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்துட்டு பிங்கும் நியூவும் வரானுங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறானுங்களா. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜீ சொல்கிறான். என்ன ஒன்றும் இல்லையா, அப்போது கெங்கு இருக்கான்ல, இல்லை இன்றைக்கி நாங்கள் வின்னுக்கு பார்ட்டி கொடுக்கலான் இருக்கோம், நீங்கள் 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். நாங்களா பார்ட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வரேன் அப்படின்னு. நியூவில் அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்கான், எதுக்கு அக்செப்ட் பண்ண அப்படின்னு. ஸோ நம்ம கெங்கு தான் கேட்குறான், வாங்கலை 3 பேரும், இன்றைக்கி ஃபைனல் இயர் எங்களுக்கு முடிய போகுது, ஸோ என்ஜாய் பண்ணலாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பிளேஸ்க்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஜீ இருக்கான் இல்லையா, அவன் நியூக்கு ஷேர் பண்ணி விடுறான். ஏன்னா நியூவோட நம்பர் அவன்கிட்ட இருக்கும், இவங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறனால. ஸோ இந்த பிளேஸ் தான் சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அந்த டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கங்கே போயிடுறாங்களா. நம்ம கெங்கு அப்புறம் பிங் அண்ட் வின்னு இவங்க 3 பேரும் ஸ்போர்ட்ஸ் காஸ்ட்யூம் போடணுன்னு சொல்லி மாற்றுறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அந்த மாஸ்க் போட்ட பையன் இருக்கான் இல்லையா, அவன் 3 பேர்த்துக்குமே வந்து சேம் டைமில் லெட்டர் கொடுக்குறான். இவனுங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, என்ன எங்களுக்கு லெட்டர் அப்படின்னு கேட்குறாங்களா. அவன் மறுபேச்சு பேசாமல் போயிடுறான். இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க, பார்த்தா இவங்க 3 பேரோட பேரும் தான் போட்டிருக்கு. அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது. அந்த வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜீயும் நியூ இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு அதே பர்சன் வரான். ஜீ கன்ஃபியூஸ் ஆகுறான், இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு. ஜீ அங்கே கூப்பிட்றாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகவும் நியூ கிட்ட இவன் வந்து அந்த லெட்டரை கொடுத்துட்டு போயிடுறான். நியூமே பார்க்குறான், என்னடா இந்த பிளேஸ்க்கு வர சொல்லி லெட்டர் வந்திருக்கே அப்படின்னு. இப்போ ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாத்துக்குமே அந்த லெட்டர் வந்துடுச்சா. இப்போ அப்படியே அவங்களுக்கு மெடல்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பிரைட் இருக்கான் இல்லையா, அவன் சரி கோவத்தில் இருக்கான். ஏன்னா அம்மா அப்பா வரல ஆல்ரெடி, அந்த கோவம். அண்ட் தென் வின்னு வர 3 மெடல் வாங்குறான் இல்லையா, அந்த ஜலஸு. அப்புறம் இதில் வின்னு வர அவங்க வந்து நக்கல் காமிச்சிட்ருக்கான். இந்த கோவத்தில் காண்டாகி பிரைட்டு வேகமாக போய் வின்னோட ஃபேஸ்லேயே அடிச்சிட்றானா. தம்பிங்க 2 பேர்த்துக்கு கோவம் வந்துடுது. இவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் அண்ணனவே அடிப்பான்னு சொல்லிட்டு இவனை தடுக்கிறதுக்காக வரானுங்க. ஆனால் பிரைட் சரி கோவத்தில் இருக்கான்ல, பிடிச்சி அடிச்சிடுறான் பயங்கரமாக. வின்னு அந்த இடத்துலையே ஒரு மாதிரி நிலையே இல்லாமல் உட்காந்துடுறானா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து திட்டுறானுங்க. கெங்கும் ஜியும் வந்து, ஏன் பிரைட் இப்படி பண்ண, எதுக்கு அவனை போய் அடிக்கிற அப்படின்னு கேட்குறானுங்களா. நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் பண்ணிட்டேன்டா, அவனும் என்னை வம்பிழுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. வின்னில் நான் வம்பிழுத்தேனா அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலி வின்னு வம்பிழுத்திருக்க மாட்டான், பட் வின்னு இந்த மாதிரி பண்ணுற மாதிரி பிரைட் தான் இமேஜினேஷன் பண்ணியிருப்பான். ஸோ பிரைட்டு சாரி கேட்குறான் வின்கிட்ட, பட் வின் பேசவே இல்லை, அங்கேருந்து கிளம்பிடுறான். அண்ட் தென் பிரைட்டுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. இப்போது இவங்க எல்லாத்துக்கும் கிராஜுவேஷன் நடக்குது இல்லையா. கைஸ் நான் மாற்றி சொல்லிட்டேன், எங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கான அந்த அவார்ட் இருக்குல்ல, அது மார்னிங், கிராஜுவேஷன் வந்து ஆஃப்டர்நூன் நடக்குது. ஸோ இது ஆஃப்டர்நூன் நடக்கும்போது பிரைட் வந்து வின்னு பின்னாடியே போயிட்டு சாரி சாரி அப்படின்னு கேட்டே இருக்கானா. பட் வின்னு கண்டுக்கவே இல்லை. நீ என்ன பண்ணாலும் நான் கேட்குறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்றானா. வின் இருக்கான்ல, அவன் சொல்கிறான், நீ ஹாஃப் கொரியன் தானா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், எனக்கு கொரியன்ஸ் பற்றி படிக்கிறதுனா பிடிக்கும், அப்புறம் எனக்கு கொரியன் கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறான். ஏன் இதில் இவ்வளோ ஆர்வமாக இருக்க, முடியாதுன்னா போயிரு அப்படின்னு சொல்கிறானா. இல்லை இல்லை, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரானா. சரி நான் இன்றைக்கி பார்ட்டி கூட்டம்ல, அதுக்கு நீ வா, நான் உனக்கு நாளையிலேருந்து சொல்லித்தரேன் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு வின்னும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த இப்படியே ஈவினிங் ஆகுது. நம்ம பிரைட்டு ரூமில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். வெளியே சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி மாடியிலேருந்து கீழே இறங்கி வரான். பார்த்தா பிரைட்டோட வீடே பார்ட்டி ஹால் மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கத்துறானா. ஜீதான், ஏய் நீ தானே மேன் பார்ட்டி கொடுக்கணும்னு சொன்ன, அதனால தான் நாங்கள் இங்கேயே பார்ட்டி வச்சுட்டோம் அப்படின்றாங்களா. என்கிட்ட கேட்காமலே அதுவும் ஏன் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டையும் கூப்பிட்டு வந்துடுறானுங்க. டேய் நான் இப்போ தான்டா தூங்கி எழுந்தேன், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்றானா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறானுங்க. இப்போ நம்ம வின்னு இருக்கான்ல, அவன் ரூமவே பார்த்துட்ருக்கான். எதுக்கு நீ அந்த ரூமவே பார்க்குற அப்படின்னு பிரைட் கேட்குறானா. இல்லை எனக்கு என்னன்னு தெரில, பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான். அந்த ரூம்குள்ளே போயிடாத அப்படின்றானா. ஏன் போகக்கூடாது,
அது ப்ரைவேட்டான விஷயம், எல்லாமே நான் உனக்கு சொல்லணுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வின் சொல்கிறானா. பரவாயில்ல, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். பிரைட் அங்கேருந்து கிளம்பிடுறான். பட் வின்னில் அவனுக்கு ஆர்வம் தாங்கலை. சேம் அந்த ரூம்குள்ளே போகிறான். அது வேற யார் ரூம் இல்லை, நம்ம அப்பா இருக்கார் இல்லையா பிரைட்டோட அப்பா, அவரோட ரூம் தான். அதுக்குள்ளே போகிறான். அங்கே பார்த்தா ஒரு லெட்டர் இருக்குது. ஆனால் அந்த லெட்டர் ரொம்பவே பழசாக இருக்கு. அந்த லெட்டரோட சேர்த்து ஏதோ ஒரு காயின் மாதிரி இருக்குது. அந்த காயின் நார்மலாக இல்லை, அது கோல்டன் கலரில் இருக்குது. நம்ம வின் இருக்கான்ல, அதை பார்த்துட்டே இருக்கான். என்னடா இது வித்தியாசமாக இருக்கேன்னு. அப்போ அந்த டைமில் பிரைட்டு கீழே வந்து வின் எங்கே அப்படின்னு கேட்குறானா. அவன் இங்கே தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த டைமில் பிரைட்டு பார்த்துட்றான் வின் அதுக்குள்ளே தான் போயிருக்கான் அப்படின்னு. அவன் சரி கோவத்தில் அந்த ரூம்குள்ளே போகிறான். இவனுங்களும் ஐயோ ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறானுங்க. அந்த டைமில் வின்னு சும்மா இல்லாமல் அந்த கோல்டன் கலர் காயின் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுறான். அப்படியே ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகுது. ஆல்ரெடி பிரைட்டு கோவமாக இருப்பான். இதில் இவன் இப்படி பண்ணிட்டானே, ரூமுக்குள்ளே வந்துட்டானேன்னு சொல்லிட்டு வேகமாக வின்னை அடிக்கிறதுக்காக வரான். வின்னு கீழே போக பிரைட்டை அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ளே போக வின்னோட ஷர்ட்டை பிடிச்சி பிரைட்டு இழுக்க, இவனுங்க காப்பாற்ற வரேன்ட்டு இவனுங்களும் ஒவ்வொருத்தரும் அவனுங்களை பிடிச்சி இழுக்க அப்படியே 6 பேரும் உள்ளே போயிடுறானுங்க. இப்போ அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு, அவள் வேறு யாரும் இல்லை நீங்கள் தான், ஒரு மாதிரி செம்ம கடுப்பாக உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்களா, அதில் கால் வந்துகிட்டே இருக்குது. அப்பா, அம்மா, சிஸ்டர் இந்த மாதிரி கால் வந்துகிட்டே இருக்கா. கடுப்பில் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக ட்ரெயின் வருது, ஃபோனில் தூக்கி தண்டவாளத்தில் போட்டுடுறீங்க. ஃபோன் அப்படியே ப்ரோக் ஆகி அவ்வளோதான் சில்லு சில்லாக போயிடுதா. ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்க, மன நிம்மதியாக உட்காந்துருக்கீங்க. அந்த டைமில் சேம் அதே மாஸ்க் அண்ட் கேப் போட்ட பர்சன் உங்ககிட்ட வந்து இந்த லெட்டரை கொடுக்குறான். நீங்கள் பார்க்குறீங்க, யாராவது நானே இப்போ தான் தனியாக வரேன், என் பின்னாடியே நீ வந்து ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா. அவன் இல்லை, ஒழுங்காக பாரு, இது ஒன்றும் லவ் லெட்டர் இல்லை அப்படிங்கிறானா. அந்த அதை வாங்கி பார்த்துட்டு இப்படி நிமிடுறீங்க. பார்த்தா அவனை ஆளை காணோம். என்ன ஏதோ பேலஸ் லெட்டர் அப்படின்னு போட்டிருக்கு, ஆனால் இந்த இடத்துக்கு போகிற அளவுக்குலாம் நமக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை பார்க்குறீங்க. பட் அந்த ட்ரெயினை போன எண்டிங்கில் வேறு ஏதோ பிளேஸ் மாதிரி இருக்கா. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி மிராக்கலாக இருக்குது. என்னடா இது, நம்ம ஊரில் இந்த மாதிரி பிளேஸா அப்படின்னு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. போகிற வழியில் எந்த சவுண்டுமே இல்லை, அமைதியாக இருக்குது. திரும்பி பார்க்குறீங்க, ரயில்வே ஸ்டேஷனை காணோம். அவ்வளோ இப்போ ஏதோ காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தா ஏதோ சன்ஷைன் வே அப்படின்னு போட்டிருக்கா. ஏது சன்ஷைன் வேவா, இந்த சைடு போகலாமா இல்லை இங்கே வாட்டர் ஹில்ஸ்ன்னு இருக்கே இந்த சைடு போகலாமா அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போது நடந்து போயிட்டுருக்கும்போது, ச்சே நம்ம மட்டும் உண்மையாலுமே இது மாதிரி வேறு வேர்ல்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும். இப்போ நான் தூங்கிட்டு இருக்கேன், அது மட்டும் தெரியுது. கடவுளே, நான் கண்ணை முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா வீட்டில் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. அது பிடிக்காம தான் நான் ட்ரெயின் ஏறி போயிடலான்னு இப்படி வந்தேன். எனக்கு தெரியும் எப்படியும் காலைல ஆயிடுச்சுன்னா நான் எழுந்துருவேன் தூக்கத்துலேருந்து. இது என் கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே அடிச்சுட்டு பார்க்குறீங்க. பட் ஏதோ ஒரு பாதையில் நடந்து போயிட்டுருக்கீங்களா, இந்த சன்ஷைன் வேன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. போகிற வழியில் கரெக்டாக இந்த 6 பேர் பொத்துன்னு வந்து உழுவுறாங்க. அட யார்ரா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா எல்லாம் அழகழகு ஹைட்டாக இருக்காங்களா. ஒரு மாதிரி உங்களுக்கே ஷை ஆக்கிடுது. யார் இந்த 6 பேரும் நம்ம நடந்து போயிட்டுருக்க பாதை வழியாக விழுவுறாங்க. இவங்க நம்ம நாட்டுக்காரங்க மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிது. நான் இல்லை, நான் உண்மையாலுமே கனவு தான் காண்றேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே அடிச்சிட்ருக்கீங்களா. அப்போ அதில் இருக்க பசங்களாம் இந்த பொண்ணு யார், நம்ம ஏன் இங்கே வந்தோம், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 பேரும் ஒருத்தர் பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஹே வின்ன, உன்னை யார் என் அப்பாவோட அந்த டாலரை தொட சொன்னான்னு சொல்லிட்டு பிரைட் கத்திட்டு கிடக்கான். அப்போ ஓகே எங்கில்ல, நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்புறம் பிங்கும் நியூவும் அண்ணா என் அண்ணனை பிடிச்சதுக்கு திட்டிகிட்டே கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டை கத்திட்டு இருக்கானுங்க. நம்ம ஜீ தான் என்ன நடக்குதுங்க, என்ன பிளேஸ் இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல நம்ம 6 பேர் தான் இருக்கோம். நம்ம 6 பேருக்கு தெரியும் இவன் யார், இவ தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தாலோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்குறான். அவன் பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு சுத்தமாக புரியல. என்னடா இது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே புரியல, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா. அப்போ தான் ஜீக்கு தெரியுது, ஆமாம்ல இவளுக்கு நம்ம லாங்குவேஜ் தெரியாதாச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயே பேச ஆரம்பிக்கிறான். இந்த ஜீயும் நீங்களும் மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்களா. அப்போ தான் நமக்கு எங்கே இருக்கான்ல, டே கம்முன்னு இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டே வின்னே கத்துறான். அண்ட் எல்லாருமே இப்போது
உங்களையும் ஜியையும் தான் பார்க்குறாங்களா? என்னடா இது நடுக்காட்டில் இதுங்க 2 பேசிகிட்டு இருக்குங்க. பிரைட் சும்மாவே எல்லாத்தையும் கலாய்ப்பான். இதில் ஜீ இப்படி ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கானா? ஜீ சும்மாவே யார்ட்டையும் பேச மாட்டான். இதை பார்த்துட்டு டே கெங்கு, என்னடா இது இந்த காட்டுக்குள்ளே இவன் லவரை கூப்பிட்டு வந்திருக்கான். சரி இதுங்க என்ன பேசிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டோ மற்றவங்களாம் வந்து இப்படி உத்து கேட்டுட்டு இருக்காங்களா? அந்த இப்போ அப்படியே நீங்கள் இவங்க எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ தான் ஜீ சொல்கிறான், நாங்களே இந்த இடத்துல உள்ள தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம். எப்படி வந்தோன்னே எங்களுக்கு தெரில அப்படின்றானா. அப்போ நீங்கள்ல எனக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் லெட்டர் கொடுத்தான். அந்த லெட்டரை பார்த்துட்டு திரும்பி பார்க்குறேன், ப்ளேஸே வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து காமிக்கிறீங்களா? அது பார்த்துட்டு இவங்க எல்லாத்துக்கும் ஷாக்கு. இப்போ நீங்கள் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே ஏதோ ஸ்வீட் மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி பசிக்குதா? அந்த பசியில் அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுடுறீங்க. ஏய் அது எதுக்கு சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜீ தட்டி விடுறானா. பட் ஆல்ரெடி சாப்பிட்டீங்க. இப்போ இதே மாதிரியே எனக்கும் லெட்டர் வந்துச்சு அப்படின்னு ஜீ சொல்கிறான். ஜீ நார்மலாக தான் பேசியிருப்பான் அவங்க லாங்குவேஜில் தான். பட் அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுது. ஏன்னா உங்களுக்கும் அந்த லெட்டர் வந்துருச்சா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஜீல, ஏய் நீ என்ன சொன்னா? உனக்கு இந்த லாங்குவேஜ் புரியாதுன்னு சொன்னல, இப்போ எப்படி உனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறான். என்ன இப்போ நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் பேசுனீங்களா? ஆமாம், இப்போ கூட நான் என் லாங்குவேஜில் தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றானா. பிரைட்டு பேசுகிறான், யாரும்மா நீ? இந்த காட்டுக்குள்ளே என்ன தனியாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். இதுவுமே உங்களுக்கு புரியுது, நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பொண்ணு உனக்கு எங்கள் லாங்குவேஜ் கூட தெரியுமா அப்படின்னு பிரைட் கேட்குறானா. இல்லை அது எனக்கே தெரியல, நான் இது வரைக்கும் உங்கள் லாங்குவேஜை படித்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களா. ஆமாம், ஜீ அதை கண்டுபிடிச்சிட்றான். இப்போ அவன் அந்த லெட்டர்லேருந்து ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டால, அதில் தான் இது ஒரு மிராக்கல் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட பேக்கெட் இருக்கு இல்லையா, அந்த பேக்கெட்லேருந்து ஏய் எங்களுக்கும் அந்த லெட்டர் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக காட்டுறாங்க. அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே அந்த ஸ்வீட் இருக்குது. சொன்ன மாதிரி எல்லாருமே எடுத்து சாப்பிட்றாங்க. கரெக்டாக அந்த இடத்துல அந்த மாஸ்க் போட்ட பையன் வந்து நிற்கிறான். பரவாயில்லையே, ஒரு வழியாக சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் எல்லாருமே ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டீங்க. இதுக்கப்புறமும் உங்களை நாங்கள் இங்கே வெயிட் பண்ண வைக்க விரும்பலை. வாங்க எங்கள் இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். டேய் யாரா நீ? நீ தானடா எங்களுக்கு லெட்டர் கொடுத்த அப்படின்னு மற்ற எல்லோரும் கத்திகிட்டு இருக்காங்க. அப்போ ஜீ தான், கம்முன்னு இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ யார்? நான் உன்னை அப்பயே பார்த்தேன், எதுக்கு லெட்டர் கொடுக்குறேன்னு கேட்டேன். சேம் நீ நியூ கிட்ட வரும்போது உன்னை பார்த்தேன், அதுக்குள்ளே மறைஞ்சு போயிட்ட. யாரு நீ? இங்கே இருக்க இடத்துக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறானா. பரவாயில்லையே, நீ நல்லா கண்டுபிடிக்கிற, நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியுது. அப்புறம் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி வந்ததில் களைப்பாக இருந்திருப்பீங்க. சரி வாங்க ரெஸ்ட் எடுக்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றானா. ஏய் யாரு நீ? யாருன்னே தெரில, எங்களை கூப்பிட்டுட்ருக்க அப்படின்னு கெங்கு கேட்குறான். இல்லைப்பா பொறுமையாயிரு, நீ பொறுமையாக பேசுனா நானும் பொறுமையாக பேசுவேன். இல்லை வேறு மாதிரி தான் பேசுவேன்னா எனக்கும் அந்த மாதிரி பேச தெரியும் அப்படின்றானா. ஸோ நீங்கள் தான் கேட்குறீங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு. என் பேர் ஜங்குக். அப்புறம் நான் தான் உங்களை இங்கே வர வச்சேன். உங்களுக்கு இப்போ ரெஸ்ட் தேவை, ஸோ என் பின்னாடியே வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். கைஸ் இந்த லெட்டர் கொடுத்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். அண்ட் தென் அந்த பேலஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறான். ஏதோ இந்த லெட்டரில் இருக்க அந்த பேலஸ் இது தானா அப்படின்னு சொல்லி நமக்கு எங்கே கேட்குறான். ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பேலஸையும் லெட்டரையும் பார்த்துட்ருக்காங்க. என்ன ஜேகே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இவங்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பர்சன், ஆமாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா இன்றைக்கே அப்படின்னு கேட்குறானா. ஜேகே பொறுமையாயிரு, இவங்களுக்கும் புரிய வைக்கணும். இவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்க ஒத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள நம்ம வல்கராக அப்படி இழுத்துட்டு வரக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறாங்களா. இதை கேட்டுட்டு பிரைட்டுக்கு கோவம் வருது. ஆல்ரெடி உச்சக்கட்ட கோவத்தில் இருப்பான். இதில் இவங்க அனுமதி இல்லாமல் இந்த இடத்துல வர வச்சுட்டு வல்கராக பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்களா. இதை கேட்டுட்டு பிரைட்டுக்கு இன்னும் டென்ஷன் ஆகி, யாரா அவனுங்க சரி காண்டாக்குறானுங்க, நான் பாட்டுக்கு கம்முன்னு இருந்த வீட்டில் எங்கள் அப்பா அம்மா என்னடா என்ன டென்ஷன் பண்ணுறாங்க, இதோ யூனிவர்சிட்டியில் நான் இந்த பையன் டென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு விண்ணு காமிச்சிட்டு நான் வீட்டுக்கு போய் அமைதியாக இருக்கலான்னு பார்த்தா வீட்டுக்கெல்லாம் இவனுங்க வந்து ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே ஒன்று எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன டென்ஷன் பண்ணுறீங்களா, யாரா நீங்கள் அப்படின்னு கேட்குறான். அம்மா இது என்ன பிளேஸு, இந்த மாதிரி பிளேஸ் எங்கள் தாய்லாந்தில் இல்லையே அப்படின்னு பிரைட் கேட்குறான். நீங்கள் இப்போ தாய்லாந்தே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இப்போ வந்த பர்சன் சொல்கிறாங்களா. பிரைட்டில் இருக்க கோவத்தில் அவனையும் அடிக்க போகிறானா. பட் பக்கத்தில் அந்த ஜங்குக்கு அப்படியே ஒரு தள்ளு. பிரைட்டு பறந்துக்கிட்டு போய் விழுவுறான். அவனுங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகியிருக்கு.
உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களோட இந்த வேர்ல்டோட கார்டியனவே அடிக்க போவீங்க. என்கிட்ட கம்மி பவர்ஸ் தான் இருக்குது, ஆனால் இவர் மேலே நீங்கள் கையை வச்சிங்க, நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்ன பேச்சை கேட்பீங்களா அப்படின்னு ஜங்குக் மிரட்டுறானா. எல்லாத்துக்கும் பயமாகிடுது. ஸோ கம்முன்னு இருக்காங்க. அந்த கார்டியன் இருக்கார் இல்லையா, அவர் முன்னாடி வந்து பிரைட் பக்கத்தில் போயிட்டு கையை கொடு அப்படின்றாங்களா. பிரைட் பயப்படுறான். பரவாயில்ல கை கொடு அப்படின்றானா. ஸோ அவனுமே கை கொடுக்குறான். அந்த நம்ம பிரைட் இழந்ததுமே அவனுக்கு நார்மல் ஆகிடுது. அந்த அடி பட்ட அடி தெரில. நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறானா. உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்கிறேன், ஆனால் என் பின்னாடி வாங்க அப்படின்னு அவ்வளோ அழகாக பொலைட்டாக சொல்கிறான். இதை நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா இவ்வளோ பொலைட்டாக ஒரு பர்சன் இருக்க முடியுமா? இவர் கார்டியன் தான், இவருக்கே இவ்வளோ பவர்ஸ் இருக்கே, இவரை ஏன் அவர் ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க அந்த பேலஸ்குள்ளே. அந்த பேலஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜங்குக்கு தான் இப்போ கேட்குறான், கார்டியன் எங்கே மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அப்படின்னு. இப்போ அந்த கார்டியன் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க, இவங்களே ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நீயும் ரெஸ்ட் எடுக்க போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மறு பேச்சு பேசுகிற நம்ம ஜங்குக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறானா. அந்த இடத்துல ஒருத்தன் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன நம்மளை தான் வெல்கம் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஜங்குக்குள்ள கம்மனுகிறேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்றனா. உன்னை பார்த்து 2 நாள் ஆச்சு, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல, எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கானா. இதெல்லாம் மற்றவங்க பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷனில் இருக்காங்க. அவன் இறங்கி வந்து பக்கத்தில் அதான் நம்ம ஜங்குக்கு அழகாக ஒரு ரோஸு கொடுத்து, இந்தா இது உனக்காக அப்படின்றான். ஜங்குக்கு அதை வாங்கி அவனோட தலையில அடிச்சுட்டு, வி உன் சேட்டையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றானா. இல்லை ஜங்குக்கு, உண்மையாலுமே உன்னை மிஸ் பண்ணா. ஜேகே முறைச்சிட்டு, நீ என்ன மிஸ் பண்ணுறியா? நான் இங்கே இருந்தேன்னா எப்போ பாரு என் கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பேன், பாசமாக ஒரு டைம் பேசினதில்ல, நீ என்ன மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறானா. நம்ம வீட்டில் சும்மா தான் உம்பளத்தேன், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அதான் அப்படின்றானா. இவனுங்கள என்ன 2 நாள் தான் ஆகுது, இதுக்கே இப்படி பண்ணுறானுங்க, என்ன ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னு இவனுங்க ரியாக்ஷன்லாம் இருக்குது. ஐயோ உன்னை பார்த்துட்டு இவனுங்களை விட்டுட்டேன் நவர்றாங்கிட்ட அப்படின்னு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டு, வெல்கம் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னோட நேம் தான் தயாங், நீங்கள் என்ன வீண் கூப்பிடலாம். அப்புறம் இந்த பேலஸோட செல்லக்குட்டி நான் தான். அம்மா கார்டியனை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கிட்ட கேட்குறான். ஜங்குக்கு அங்கே உட்காந்துருக்கான், அது உளுந்து போய் உட்காந்துருக்கானா. இவனுங்க எல்லாத்துக்கு பார்த்து சிரிப்பு வந்துடுது. பிரைட்டுக்கு தான் இன்னும் சிரிப்பு அடக்க முடியல. ஏன்னா ஜங்குக்கு இவனை பிடிச்சி தள்ளி விட்டு இதே பர்ஸில் தான் பிரைட்டும் உட்காந்துருப்பான். சரி இப்போ ஜங்குக்கு ஒருத்தன் தள்ளி விட்டான்ல, அதை பார்த்துட்டு அப்போது கர்மாங்கிறது உண்மைதான் போலயே, நான் இப்போ தான் அதை நேருக்கு நேராக பார்க்குறேன் அப்படின்றானா. இவனுங்கெல்லாம் சிரிக்கிறானுங்க. ஜங்குக்கு இதை பார்த்து மறைச்சிட்ருக்கானா. டேய்வி எல்லாம் ஒன்னாலா, நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்கேருந்து நீ போயிருக்க, இல்லைன்னு வச்சுக்கவேன் இன்னைக்கு நடக்கிறதே வேற அப்படின்றானா. உனக்குலாம் யார் பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நின்றுட்டுருக்கான். ஜங்கு கண்ணை மூடி திறக்கிறான். பட் வி போகவே இல்லையா. அவன் பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்க, வாங்க நான் உங்களுக்கு உங்களோட ரூம்லாம் காட்டுறேன் அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறானா. இவங்க எல்லாத்துக்கும் வீயை பிடிச்சிருது. ஏன்னா வீவில் ஜாலியாக க்யூட் குரங்கு வேலைலாம் காமிச்சிட்டு இருக்கான்ல, அதனால் பிடிச்சி போயிருதா. நம்ம பிரைட்டுக்கு தான் இன்னும் பிடிச்சிருது. ரீசன் ஜங்குக்கு அப்படி பண்ணால, அதனால் நம்ம பிரைட்டு தான் திரும்பி திரும்பி பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு போகிறான். பின்ன இருக்கான்ல, டேய் கவனவா, அப்புறம் அவன் நம்ம மறுபடியும் அங்கே பண்ண மாதிரி பண்ணி விட்டுற போகிறான் அப்படின்றானா. என்னடா பவர் இருக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்களா, நம்ம மனுஷங்க தானே, இவனுங்களுக்கு ஏதோ பவர்ஸ் இருக்குது, இவனுங்களை பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்றானா. அது போக போக தான் நம்மளுக்கு தெரியும், எப்படி இவனுங்க நம்மளை இங்கே விட போகிறது கிடையாது, நமக்கு இல்லைனாலும் தோ அந்த பொண்ணு நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வின்னு கை காட்டுறானா. பிரைட்டில் சந்தேகப்படுறான். என்னடா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போயிடுச்சா என்ன, அவன் நம்ம ஜியோட ஆளுடா அப்படின்றானா. ஏது அப்படின்னு வின்னு கேட்குறான். எது ஜியோட ஆள் தானே, சே நான் ஒன்றும் அதுக்காக ஃபீல் பண்ண கிடையாது, நீ என்ன சொன்னல, நான் ஒன்றும் அவளை லவ்லாம் பண்ணல, ஒரு பொண்ணு அதுக்காக தான் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜி இதெல்லாம் கேட்டுட்டு வெயிட்டு தலையில் ஒரு அடி வச்சுட்டு, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நான் எதுவும் பேசலப்பா, சரி ஓப்பனாக சொல்லு, உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் இல்லை, அப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அண்ட் தென் இவனுங்கெல்லாம் பேசிகிட்டே வரானுங்களா. அப்போ வி கேட்குறான், சரி நீங்கள்லாம் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறானா. நாங்கள் சரி உங்களுக்கு அந்த ஜேகேவை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிங்க இருக்கான்ல அவன் கேட்குறான். அதுக்கு வீல அது சொல்லப்போனால் எனக்கு அவனை சின்ன வயசுலேருந்தே
அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் 2 நாளா அவன் இல்லையா, ரொம்ப மிஸ் பண்ணா. அவனும் என்ன டீஸ் பண்ணுவான். அதையும் ரொம்பவே மிஸ் பண்ணேன். மற்றபடி லவ்வான்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றானா. எனக்கு என்னமோ அந்த ஜங்குக்கு பார்த்தா உங்களை லவ் பண்ணுறாரு போல அப்படின்னு நம்ம நியூஸ் சொல்கிறானா. யாரா நீங்கள் 2 பேரும் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. இல்லை இல்லை, அவர் யார்கிட்டயுமே இந்த மாதிரி அடங்கி போனதில்ல. ஆனால் அந்த கார்டியன் இருக்கார்ல, அவர்கிட்ட அடங்கி போனார். அவருக்கு ஒன்றுனா அவங்கள அவ்வளோதான் அப்படின்லாம் மிரட்டிட்டு போனார் தெரியுமா அப்படின்னு சொல்லி நியூ அப்படியே நடிச்சு காமிக்கிறானா. ஹே பாய், நீ செம்மையா ஆக்ட் பண்ணுறியே அப்படின்னு கேட்குறானா. அது அவன் ஆக்டிங்லாம் நல்லா பண்ணுவான் அப்படின்னு பிங்கு சொல்கிறானா. நம்ம வின்னில் என் தம்பிங்க ஹாப்பியாக இருக்காங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு ஒன்று சொல்கிறானா. டேய், இப்போ தான் வயனை பார்த்துக்கணும் அப்படின்னு நீ சொன்ன, இப்போ இவனுங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிற. நீ என்னைக்கு ஹாப்பியாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் வின்னை பார்த்து கேட்குறானா. அது என்ன ஹாப்பியாக வச்சுக்க, ஒரு பர்சன் வருவாங்கல்ல, நீ தான் சொன்னியே கர்மா இஸ் பூமராங்கன்னு. நம்ம என்ன பண்ணுறோமோ தான் நமக்கு கிடைக்கும். நான் 2 பேரை ஹாப்பியாக பார்த்துக்கிறேனா, என்ன ஹாப்பியாக பார்த்துக்கிற மாதிரி ஒருத்தர் வர மாட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்குறானா. இது நம்ம பிரைட்டுக்கு பிடிச்சிருக்கு. வெயிட் பண்ணி பாரு, கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். தென் பின்னாடியே நம்ம ஜங்குக்குள்ள என்னெல்லாம் பேசிகிட்டே போகிறீங்க, ஒழுங்கா போங்க அப்படின்னு கத்துறானா. பிரைட்டு ஜங்குக்கு பார்த்து, டேய் தம்பி, நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, அவன் கூட சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒழுங்காவா அப்படின்றானுங்களா. விண்டு தான். டே, அவன்கிட்ட அடி வாங்கினது உனக்கு பத்தலையா அப்படின்னு கேட்குறானா. நீ கம்மனேரி வின்ன கெங்கும் ஜியும் தான் பிரைட்டோட வாயை மூடிட்டு அப்படியே அங்கே இழுத்துட்டு போகிறானுங்க. இதோ இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இங்கே ஒவ்வொரு ரூம் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஜங்குக்கு இருக்கான்ல, அவன் வந்து ஆனால் ஒன்று, மேலே இருக்க பிளேஸ்க்கு நீங்களாம் போகக்கூடாது, ஏன்னா மேலே இருக்க ரூம்ஸ்லாம் எங்களோடது அப்படின்றானா. நீங்களாம் ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே மறைஞ்சிட்றான். எல்லாத்துக்கும் ஷாக்கு, என்ன இவன் மறைஞ்சிட்டான் அப்படின்னு. இப்போ நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, மெம்பர்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் இங்கேருந்து போகணுன்னு ட்ரை பண்ணாதுங்க, உங்களால் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் அவங்கவுங்க ரூம்குள்ளே இருங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா இதோ இந்த இடத்துல ஒரு பெல் இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னா நாங்கள் வருவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்துடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, ஓகேவா. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்ற ரீசனுமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் இங்கே இருக்க யாரும் அவங்கவுங்க ரூம்குள்ளே போகல. அதுக்கு பதிலாக எல்லோரும் நடனம் பேசிகிட்டே இருக்காங்களா. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சிட்ருக்கீங்களா. இதை பார்த்து ஜி, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். நானும் சொல்லவா, இது எனக்கு ட்ரீமான்னு தெரில, பட் இந்த ட்ரீம் அப்படியே கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றீங்களா. எல்லோரும் பார்த்துட்டு எதுக்காக இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி நான் இங்கேருந்து வரதுக்கு முன்னாடி என் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை, சொல்லாமலே என் பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரீசன், எங்கள் வீட்டில் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க மேரேஜ் பண்ணிக்க சொல்லி. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சேம் இவங்க கால் பண்ணிட்டே இருக்காங்களா, அந்த டென்ஷனில் என் ஃபோனை தூக்கி ரயில்வே ஸ்டேஷனில் போட்டான். அது ட்ரெயின் வந்து மோதி உடஞ்சி போச்சு. அப்போ தான் எனக்கு ஏதோ இந்த இடமே வித்தியாசமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஃபாலோ பண்ணிட்டு வந்தேனா, திரும்பி பார்த்தேன் ரயில்வே ஸ்டேஷனை காணோம். இது எல்லாமே ஏதோ ஸ்டோரி மாதிரி இருக்குல்ல, பட் இது உண்மையாக நடந்துச்சு. வந்து பார்த்தா நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் 6 பேரும் பொத்துன்னு கீழே விழுந்தீங்க அப்படின்னு உங்களோட ஸ்டோரியெல்லாம் சொல்கிறீங்களா. அடா ஆமாம், எங்களுக்கும் அப்படி தான். ஆனால் உன்னை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இதோ இந்த போர்ட்டல் இருக்கு இல்லையா, இது மூலமாக வந்தோம். ஆனால் ஒரே ஒரு சிங்க் இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜி சொல்கிறான். என்ன அப்படின்னு நம்ம வின் கேட்குறானா. இங்கே வந்து நம்ம எல்லாத்துக்குமே இந்த லெட்டர் கிடச்சிருக்கு, புரியுதா அப்படின்றான். ஆமாப்பா, நம்ம எல்லாத்துக்கும் லெட்டர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எல்லாம் காமிக்கிறாங்க. நம்ம அந்த 2-3 பர்சன் பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்ததுக்கப்புறம் இதை பற்றி கேட்கணும். ஆனால் அந்த ஜேகே கிட்டே கேட்கக்கூடாது, வீட்டை கேட்கலாம். அவன் தான் நமக்கு தெளிவாக சொல்லுவான். இவன் சரியான உமனா முஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை திட்டிகிட்டு இருக்கானுங்க எல்லாம். ஆனால் அந்த கார்டியன் என்ன அவ்வளோ பெரியவரா, அவருக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிங் கேட்குறான். அதுக்கு இருக்கலாம், இவங்களுக்கே இவ்வளோ பவர் இருக்குன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ பவர் இருக்கும். இவங்க 2 பேரும் அவரை மதிக்கிறாங்கன்னா ஏதாவது இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நம்ம நியூ சொல்கிறானா. பரவாயில்ல நியூ, நீ இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு நம்ம வின் கேட்குறான். அண்ணா, உங்களவே புரிஞ்சு வச்சுருக்கேன், இதை புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு நியூ கேட்குறானா. என் தம்பிங்க 2 பேரும் வளர்ந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ பிரைட்டில் சரி நம்மளோட ரூமெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ரூமை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க ரூம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் நடுவில் நிற்கிறோன்னா அவங்கள சுற்றியுமே ரூம்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அது அந்த ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு கலர் இருக்கும். இப்போ யார் டச் பண்ணுறாங்களோ அந்த ரூமில் அவங்க நேம் எழுதியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் தான் டச் பண்ணுறீங்க ஒரு ரூமை, அதில் உங்கள் நேம் கரெக்டாக எழுதிடுது.
அந்த ரூம்குள்ளே போனால் அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ரூம் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இருக்கும். காய்ஸ், அந்த கார்டியன் யார்? நம்ம ஜேகே எதுக்கு இவங்கள எல்லாத்தையும் லெட்டர் கொடுத்து வர வச்சுருக்கான்? எதுக்கு இப்படி சஸ்பென்ஸாக நடந்துக்கிறான்? அப்புறம் மற்ற மெம்பர்ஸ்லாம் எங்கே பெருஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க? யார் இவங்கெல்லாம்? எதுக்காக இவங்கள மட்டும் எங்கே வர வச்சுருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.